ராகவா லாரன்ஸுடைய அரசியல் வருகை எதனால் அவர் வரணும்னு நினைக்கிறார்? ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சராக வந்தபோது அவர் சிறப்பாக நடனமாடுகிறார் என்பதனால அதிகமான பேர் அவரை ரசித்திருக்கிறார்கள். அப்ப அவரு டான்ஸ் ஆடுறவரு, நான் டான்ஸ் மாஸ்டர், நான் சொல்லி தந்ததை ஆடக்கூடியவரையே நீங்க இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக்குறீங்கன்னா டான்ஸுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற குருவுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாதா? அதாவது இந்த நாட்டிலே படிக்காதவர்கள் அதிகமாக இருந்த போது இந்த நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்கிறார் அண்ணா. படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற போது இந்த நாட்டை ஒரு நடிகர் ஆட்சி செய்கிறார். இதுதான் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அப்ப என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஒருவர் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவிக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவே வர முடியும் என்றால் ஏன் லாரன்ஸ் வரக்கூடாது? சார், மாநில சுயாட்சி எதுக்கு, சமூக நீதி கொள்கை எதுக்கு, இடஒதுக்கீடு எதுக்கு, இந்த பிரச்சனை நீட்டு குறித்து எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சார். 100 ஏக்கர்ல டெஸ்ட் வைக்கணும், நிறைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், நிறைய பசங்களை படிக்க வைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அதுலதான் ரொம்ப நுட்பமான விஷயம். இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார். இந்த நாட்டுக்கு அறிவாளிகள் தேவையில்லை, கோமாளிகள் போதுங்கிற இடத்துக்கு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவுக்குள்ள ஒட்டுமொத்த சமூகத்தை வீழ்த்துவதற்கான ஒரு ஏற்பாடை தான் நான் பார்க்குறேன். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நல்லது செய்கிறாரு, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அரிசி வாங்கி கொடுக்குறாரு, ஃபீஸ் கட்டுறாரு, அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு பிரசிடென்ட் நின்னா நம்ம ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாதுல்ல சார்? அப்போ நீங்கள் அதுக்காக தான் செலவழிக்கிறேன்னு ஒத்துக்கலாமா? ஆசைப்படுவதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு நீங்கள் வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டாக்டராக வேணா நான் சொல்லலை, கொஞ்சம் படித்த டாக்டராக இருங்க, போலி டாக்டராக இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற சூழலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. பல பேர் அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு சில பேர் வரப்போறானோடனே ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் தான் முன்னாடி இருந்தது. இப்போ அரசியலுக்கு வருவதே ஒரு காமெடிக்குரியதா, கேலிக்குரியதா பார்க்கப்படுது. ராகவா லாரன்ஸ் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ஒரு லாங் வீடியோவாக பேசுகிறாரு. கமெண்ட் பண்ணுங்கள், நான் வரலாமா வரக்கூடாதான்றத மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க? ராகவா லாரன்ஸுடைய அரசியல் வருகை என்ன சார், எதனால் அவர் வரணும்னு நினைக்கிறாரு? ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சராக வந்தபோது அவர் சிறப்பாக நடனமாடுகிறார் என்பதனால அதிகமான பேர் அவரை ரசித்திருக்கிறார்கள். அப்போ அவரு டான்ஸ் ஆடுறவரு, நான் டான்ஸ் மாஸ்டர், நான் சொல்லி தந்ததை ஆடக்கூடியவரையே நீங்க இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக்குறீங்கன்னா டான்ஸுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற குருவுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாதா அப்படின்னு நேரடியாக கேட்க முடியாம, நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தேன், சாப்பாடு போட்டேன், கோவில் கட்டுனேன், குளம் வெட்டினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அடிப்படையில் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு அது அதிகாரம் வரப்போ இன்னும் நல்லா பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க. நடைமுறை அப்படிப்பட்டதா? நமக்கு என்னன்னா, ஒரு கொள்கை அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஒரு சமூக நீதி அடிப்படையில் ஏதோ ஒரு அரசியல், ஒரு பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், மார்க்சிய அரசியல்னு ஒரு தத்துவார்த்தங்களை புரிந்து கொண்டு களத்திலே மக்களோடு மக்களாக நின்று போராடி அதன் வழியாக மக்களிடத்திலே நம்பகத்தன்மையை பெறுகிறவர்கள், நன்னடத்தை மிக்கவர்கள். அப்படித்தான் அரசியலில் அவங்களுடைய கிராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அவர்களில் ஒருவர் தான் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக வருவது அப்படிங்கிறது கடந்த காலத்து நடைமுறையாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் வணிகமயமாக மாறியது. ஒரு வகை கான்ட்ராக்ட்காரன் பூரா கட்சிக்காரன் ஆயிட்டான், டெண்டர் எடுத்தவன் பூரா கட்சியை சேர்த்து டெண்டர் எடுத்துட்டான். எல்லா இடத்துலையுமே இப்போ திராவிட இயக்கம் இருக்கு, திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்குன்னா பெரியார் அண்ணாவை பற்றி என்ன எதுவுமே தெரியாதவன் தான் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருப்பான். ஏன்னா காசு செலவழிப்பான், பொதுக்கூட்டம் போடுவான், ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னா கொடுக்கணும்னா உடனே செலவு செய்வான், கோயில் திருவிழாக்கு டொனேஷன் கொடுப்பான். அப்படி ஆளுகளை தான் அவங்க வச்சுக்கிடுவாங்க. அப்போ கொள்கையற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்த, கொள்கை வழிபட்ட அரசியலிருந்து உருவானவர்களே கைவிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, இவங்க ஏன் அரசியலுக்கு வர்றாங்க நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். நீங்க மிகப்பெரிய அரசியல் கட்சிகளிலேயே கொள்கையற்றவர்கள் முதன்மை பொறுப்பாளர்களாக இருக்கும்போது என்ன காரணத்துக்காக இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது, திரையரங்கின் இருட்டுக்குள்ளிலிருந்து தங்களுக்கான தலைவர்களை தேடுவது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது. இதுல என்ன வசதினா, இப்ப நீங்க நீண்ட காலமாக அரசியல்ல பயணித்தவர்கள், இப்ப திமுக மாதிரி கட்சிகள் பயணிக்கிறவர்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க அடிப்படை கொள்கையில சமரசம் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு மாநில சுயாட்சி, என்னதான் அவர்கள் வணிக ரீதியான அரசியலை அவங்க செஞ்சாலும் அடிப்படையான சில விஷயங்கள், இருமொழி கொள்கை அண்ணா சொல்லியிருக்கிறாரு, அதை மாற்ற முடியாது.
அது மாதிரி சில விஷயங்களை ஏற்க மாட்டாங்க. மாநில சுயாட்சியை அவங்க வந்து வலியுறுத்துவாங்க. இவங்க அதெல்லாம் வலியுறுத்துவாங்களா? இவங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதாவது இந்த நாட்டிலே படிக்காதவர்கள் அதிகமாக இருந்த போது இந்த நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்கிறார் அண்ணா. படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற போது இந்த நாட்டை ஒரு நடிகர் ஆட்சி செய்கிறார். இதுதான் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அப்ப என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஒருவர் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவிக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவே வர முடியும் என்றால் ஏன் வந்து லாரன்ஸ் வரக்கூடாது? சார், மாநில சுயாட்சி எதுக்கு, சமூக நீதி கொள்கை எதுக்கு, இடஒதுக்கீடு எதுக்கு, இந்த பிரச்சனை நீட்டு குறித்து எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சார். 100 ஏக்கர்ல டெஸ்ட் வைக்கணும், நிறைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், நிறைய பசங்களை படிக்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அதில் தான் ரொம்ப நுட்பமான விஷயம் இருக்குது. நீங்கள் தனிநபராக வந்து நீங்கள் ஒரு வசதி படைத்தவராக இருக்கீங்க, சினிமா பிரமுகராக இருக்கீங்க, உங்களுக்கு 19 கோடீஸ்வரங்க பழக்கமாக இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் டொனேஷன் பண்ணி நீங்கள் வந்து கன்சியூச்சி முகாம் நடத்துறீங்க, ஒரு 10 பேருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறீங்க, 10 பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்கிறது இருக்குல்ல, 60 பேரை படிக்க வச்சிருக்கேன் அது இருக்குல்ல. கல்வியை இலவசமாக்கிட்டா வந்து ஃபீஸ் இல்லாத பண்ணிட்டா அரசாங்கத்தினால அதை செய்ய முடியும்ல. இப்போ இவங்க என்னன்னா தனியார் மையத்துக்கு பணம் கட்டுறதுக்கு தானே நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு என்ன அர்த்தம்? அரசு பள்ளிக்கூடத்தில் போய் கட்டுறாங்களா? இல்லை. இப்போ தனியார் நிறுவனங்களில் படிக்கிற பிள்ளைக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறான் அப்படின்னா 2 லட்ச ரூபா இல்லாதவனுக்கு நான் கொடுத்தேன் 1 லட்ச ரூபா கொடுத்தேன், நான் வந்து அதுக்கு பணம் கட்டுறேன், அதை தான் இப்போ சொல்கிறாங்க. அப்போ தனியார் மையத்தினுடைய ஒரு தொடர்ச்சிக்கு இவர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள். ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் தனியார் பண்ணுறாங்கல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் அப்படிங்கிறத நோக்கி நகர்வதா? நீங்கள் என்ஜிஓ பார்ட்டியாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு இரவலர் வந்து யாசகம் கேட்குறாரு உங்கள்கிட்ட அப்படின்னா, பல பேர் அவர் பசியோடு இருக்கிறாரு, பாவம்னு பார்த்து அவர்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா, சில பேர் இட்லி வாங்கி கொடுங்க, சில பேர் டீ வாங்கி கொடுங்கங்கிறான், சில பேர் ஒரு 10 ரூபா கொடுங்கங்கிறான்னு வச்சுக்கலேன். ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறதுல பல பேர் என்ன நினைக்கிறான்னா, இந்த புண்ணியத்தினால நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறான். அப்போ சொர்க்கத்துக்கான டெபாசிட்டை தான் அவன்கிட்ட கொடுக்குறான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவன் பிச்சை போடுறான்னு, அவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு டெபாசிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது மாதிரி நான் ட்ரஸ்ட் நடத்தினேன், நான் வந்து சோறு போட்டேன் அல்லது நான் படிக்க வச்சேங்கிறது மூலமாக எனக்கு அந்த உரிமையை கொடுங்க, ஆள்வதற்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவருக்கு கருணை மிக்க மனிதராக அவர் இருக்கலாம், அவர் வந்து ட்ரஸ்ட் நடத்தலாம், அதையெல்லாம் நம்ம ஏற்கலாம். அது ஒன்றே வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து தலைவர் ஆவதற்கான தகுதியா, இல்லை விஜய் நிர்வாகம் செய்வதற்கான தகுதியா? விஜய் ஜெயிச்சதுனால நான் அரசியலுக்கு வரல. நான் ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கும் போது நான் போயிட்டு அங்கே இது பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து தத்துட்டாங்க, அதில் வந்து ஜாதி மதம் இருக்குது, அதெல்லாம் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அரசியல் வந்து ஒரு சாக்கடை. ஆனால் விஜய் ஜெயிச்ச பிறகு பாருங்க, ஜாதியும் இல்லை மதமும் இல்லை, இப்போ சாக்கடையெல்லாம் ஆறா ஓடுது. இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க போப்பா அப்படின்றாங்க. அதனால நான் வந்து வரப்போறேன். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அரசியலுக்கு போவதா வேண்டாமா என்பதை ஒன்றா அவர் அம்மாட்ட கேட்குறேங்கிறாரு, இன்னொன்று பொதுமக்கள்கிட்ட கேட்குறேங்கிறாரு. அம்மா என்ன நினைக்கும், மகன் வந்து எம்எல்ஏ ஆயிடுவான், மந்திரி ஆயிடுவேன்னா அது போயிட்டு வாப்பான்னு சொல்லுவோம். பொதுமக்கள் என்ன நினைப்பான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஆள் கிடைக்கிறான், நமக்கு ஜாலியாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். இதில் ஏதாவது ஒரு கொள்கை இருக்கிறதா, கருத்தியல் இருக்கிறதா, எதை நோக்கி நீங்கள் பயணம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் உதிரிகளாக ஆட்களை உருவாக்குவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன வசதினா, தமிழ்நாட்டினுக்கு எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எளிதாக மத்திய அரசினால அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. எதை வேண்டுமானாலும் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் நிலைநாட்டுவதற்கு இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார். இந்த நாட்டுக்கு அறிவாளிகள் தேவையில்லை, கோமாளிகள் போதுங்கிற இடத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவுக்குள்ள ஒட்டுமொத்த சமூகத்தை வீழ்த்துவதற்கான ஒரு ஏற்பாடை தான் நான் பார்க்குறேன். உனக்கு என்ன வேலை? உனக்கு சினிமாவில் இனி ஆட முடியாது, அந்த ஏஜ் போயிடுச்சு, முடி கொட்டுது, மார்க்கெட்டில் இனிமேல் வந்து சினிமா வந்து பழைய மாதிரி ஓட மாட்டேங்குது. நீங்கள் 200 படம் வந்தால் 2 படம் ஓடுற அளவுக்கு மோசமாயிடுச்சு நிலைமை. இதில் சர்வைவல் ஆக முடியாது என்பதற்காக நீங்கள் இடம் மாறுகிறீர்கள் என்பதான உண்மை. இதில் என்ன நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்குற, மக்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்களா? இப்போ நான் வந்து பொதுமக்களில் ஒருத்தன், லாரன்ஸ் அரசியலுக்கு வர வேணாம் நான் சொல்கிறேன், லாரன்ஸ் கேட்பாரா? நானும் பொதுமக்கள் ஒருத்தன் தானே. பயமா இருக்குதா சார் லாரன்ஸை பார்த்து நான் எங்க பயப்பட போறேன்? என்னங்க இது கொடுமையா இருக்கு? லாரன்ஸுக்கு நமக்கு என்னங்க பகை இருக்கு? நீ பொதுமக்கள் கருத்தை கேட்குறேங்கிற, 1 லட்சம் ஒரு 10,000 வரவானான்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்ல. நீங்க என்ன புரிதலோட வருகிறீர்கள்? நான் கேட்கறது என்னன்னா, இந்த நாட்டில் சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து ஜெயிலுக்கு போய் போராடி நல்ல கண்ணு மாதிரி பல பேர் மணல் கொள்ளையர்களுக்கு எதிராக போராடி அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் தேவையில்லான ஒரு மாடல் வந்துருச்சுல சார். நான் கேட்கறது அதெல்லாம் எதை நோக்கி போகும் அந்த அரசியல?
நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு தலித்து வன்கொடுமை, சாதிய வன்கொடுமைக்கு எதிராக தன்னுடைய இளமை காலத்தில் தொடங்கி ஒரு அரசு உத்தியோகம் பார்க்குற வாழ்க்கையில் மதுரையிலிருந்து தொடங்கி திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்குள்ள இருக்காங்கல்ல. அப்போ இவ்வளவு நீண்ட பயணம் செய்கிறவர்களுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடுன்னு ஒன்று இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாமல் போயிடுச்சு இப்போ நடைமுறையில். இது எதை நோக்கி போகும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து ஆணவ படுகொலை எதிர்ப்பாரா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்குறேன். இருமொழி கொள்கையை வந்து வலியுறுத்துவாரா? சிறுபான்மை மக்களுக்கான குரல் கொடுப்பாரா அவரு? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருக்குமான ஜனநாயக புரிதல் என்பது ஒரு பாமரனுக்கு, ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய புரிதலோடு இருந்துக்கிட்டு நான் லீடரா வர்றேன்னு நீ சொல்ற. நீ எக்ஸாமே எழுதல, நான் ப்ரொஃபஸரா வர்றேங்கிற, என்னை துணைவேந்தரா நியமிங்கிற. நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க, பரவாயில்லைங்க, நீ பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் துணைவேந்தராக்குங்க. நீ அதை கற்றுக்கொண்டுல வரணும். நீ டான்ஸ் வந்து பயிற்சி பெற்றுட்டு தானே மாஸ்டரான. அரசியலில் உனக்கு என்ன பயிற்சி இருக்கு, என்ன முயற்சி இருக்கு, நீ யாரு, எந்த சித்தாந்தத்திற்கு உரியவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதில் அவர் பேச்சிலே சுவாரஸ்யமானது ஒன்று இருக்குது சார். ரஜினியை மீட் பண்ணிட்டு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்களா சார், நம்ம வந்து எண்ணத்துறை எடுத்துக்கலாம், நம்ம வந்து கல்வித்துறை எடுத்துக்கலாமா, இல்லை மருத்துவத்துறை எடுத்துக்கலாமான்ட்டு பேசிட்டு இருந்தாங்களாம் சார். அந்த விஷயம்லாம் எப்படி சார்? அதுதாங்க நானும் சொல்கிறேன். இப்போ வந்து பல கல்வியை கற்று பல தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள் ஒன்றுக்கு வரும்போது, ஒரு அதிகார மையத்திற்கு வருகிற போது அவங்க சிந்திப்பதும் நீங்க சிந்திப்பதும் ஒன்னா இருக்குமா? இப்போ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், கடவுள் இருக்கலாம், வழிபாடு இருக்கலாம், என்ன ஜாதி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு அரசு மதம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, சாதி சார்ந்ததாக இருக்கக்கூடாது, எந்த சார்பு நிலை இருக்கக்கூடாது, அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சிந்திச்சா? மகாத்மா காந்தி சிந்திச்சாரு, ஜவஹர்லால் நேரு சிந்திச்சாரு. அதை அரசியல் சாசனமாக அம்பேத்கர் வந்து சட்டமாக்கினார்ல. அப்ப அந்த அறிவார்ந்த மக்களுடைய புரிதல்னாலதான் இந்த நாடு மத கலவரமற்ற நாடாக, சமூக நல்லிணக்கம் சார்ந்த நாடாக இருக்க முடியுமா? நீ குறுக்கு மறுக்கா ஓடுறவன் பூரா வந்து நீ வந்து நீ ஒரு ஊருக்கு கூத்து போட போடுறான், ஒரு நிகழ்ச்சி நடத்த போறான், ஒரு ஊர் திருவிழா நடக்குது, அங்கே போய் நம்ம ஒரு நாடகம் நடத்துறான். அந்த நாடகத்தில் நல்லா நடிக்கிறவர் அந்த ஊருக்கு பிரசிடென்ட்டாக எடுத்துக்குவாங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. அந்த ஊர் பிரசிடென்ட்டாக எடுத்துக்குவாங்களா? நல்லா நடிச்சாருப்பான்னு அவருக்கு மாலை போட்டு அந்த ஊர் தலைவர் அவருக்கு மாலை மரியாதை செஞ்சு பணம் கொடுத்து அவர் அனுப்பிச்சானு பாரு. இப்போ எல்லாருமே நாடாளணும்னா எனக்கு அது புரியலையே. அப்போ ஏற்கனவே அரசியல் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் முழு நேர ஊழியர்கள் இருக்கிறாங்க, பல பேர் சமூக மாற்றத்திற்காக பல பேர் போராடுறாங்க, மீத்தேன் வேணான்னு ஒரு குரூப் போராடுறாங்க, அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யறது? அவங்கெல்லாம் லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா? இது என்ன வகையான ஒரு ஒரு அடிப்படை வேணாமா நான் கேட்குறேன். இல்லை சார், இப்போ ஒரு ஊரில் எதுவுமே ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நல்லது செய்கிறாரு, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அரிசி வாங்கி கொடுக்குறாரு, ஃபீஸ் கட்டுறாரு, அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு பிரசிடென்ட் நின்னா நம்ம ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாதுல்ல சார்? அப்போ நீங்கள் அதுக்காகத்தான் செலவழிக்கிறீன்னு ஒத்துக்கலாமா? இப்போ வீட்டுக்கு வீடு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களாம் நல்லவங்களாப்பா? நம்ம செலவு காசு கொடுக்குறான்லங்க, ஏழை எளியவர்களுக்கு வந்து தலைக்கு இவ்வளவுன்னு காசு கொடுக்குறான்ல. நமக்கு யாராவது அவசரத்துக்கு உதவி செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம்? பணம் கொடுத்தா கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினாங்கிறான். அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களாம் கடவுள்னு ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் ஆணையத்தில் ஒரு திருத்தம் செய்வீங்களா? இல்லை, அவர் பண்ண பணிகளை வந்து நம்ம கொச்சைப்படுத்த. ஆமாங்க, வந்து இல்லை என்ன கொச்சைப்படுத்தலை நானே, இது ஒன்றே போதுமானதான் நான் கேட்குறேன். ஏங்க, அவனவனுக்கு வாழ்க்கைக்கான உரிமையை மீட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு கல்வி கிடைச்சி, அவனுக்கு வேலை கிடைச்சி, சுய சம்பாத்தியம் கிடைச்சா அவன் ஏங்க இன்னொருத்தன் காசில் போய் இலவசத்தில் சேவையில் போய் வாழ போகிறான்? நீங்கள் ஏழைகளை வந்து நீங்கள் உருவாக்கிட்டு உதவி செய்கிறவன வல்லலுங்கிறிய. உதவியே தேவைப்படாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க? நான் 4 பேரை 60 பேரை நீ படிக்க வச்ச, மிச்சம் எல்லாம் படிக்காமல் தீட்டுமா? அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது? அதை வந்து உருவாக்குகிற இடம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு அரசியல் அறிவு வேணாம், நிர்வாக அறிவு வேணாம், சமூகத்தோட உங்களுக்கான எந்த புரிதலும் வேணாம். நீங்கள் ஒரு பர்சனலாக நீங்கள் வந்து ஒரு சேவை செய்யக்கூடியவர், தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடியவர் அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல. இது அபத்தமானதா இல்லையா தான் நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம இப்போ வர்ணித்தமிழ தலைவர்கள்லாம் அவங்களாம் யாருக்காவது சோறு போட்டிருக்காங்களா? அவங்களே சாப்பாடு இல்லாமல் தான் சார் இருந்துருக்காங்க. பிறருக்கு உதவுவது என்பது இது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாரு ஒருத்தர், அதுக்காக அவருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்துருவாங்களா? அது எப்படி சரியா இருக்க முடியும் நான் கேட்குறேன். இப்போ விஜயினுடைய வெற்றி
பல பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இல்லை அது ஒரு போலி பிம்பம் வந்து நம்மளும் அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துருக்கு. அப்போ ராகவா லாரன்ஸ் வராரு, அடுத்தது கேபி பாலா கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. பல மீம்ஸ் வருது. இப்போ பிரதீப் ரங்கநாதன் விஜயதாரணி கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஆமா இன்னைக்கு சேர்ந்துருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி தாவே கலைச்சிட்டாங்க. இப்போ ஒரு மாய பிம்பம் அது எல்லாரையும் மயக்குதா சார்? அது இல்ல, அதாவது அரசியல் என்பது ஒரு கடினமான பாதை. நீண்ட நாள் தியாகம் செய்கிறவர்கள், நீண்ட நாள் உழைப்பவர்களுக்கான பாதை என்பதற்கு பதிலாக குறுக்கு வழியிலே முன்னேறுவதற்காக உழைப்பே இல்லாமல் உயரத்தை அடைவதற்கான, சிகரத்தை அடைவதற்கான ஒரு நல்வாய்ப்பு அப்படின்னு பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் கருதுறேன். அதனால இப்படி குறுக்கு வழியில சிந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறவங்க இந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கிற அதை சீர்குலைத்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ராகவா லாரன்ஸ் கமெண்ட்ல போயிட்டு எல்லாரும் நீங்க வாங்க, நீங்க வந்து அரசியல் வாங்க அப்படின்ற கமெண்ட் வந்து அதிகமாக வந்துருச்சு. அரசியலுக்கும் வந்துட்டாரு. அப்போ என்ன சார் பண்ணலாம்? என்ன எப்படி யோசிக்கலாம் அந்த மக்களை? இல்லை, அவருடைய செயல்பாடு குறித்து நம்ம விமர்சிக்க முடியும். ஒருத்தர் முன்முடிவாக நம்ம ஒருத்தரை நிராகரிக்க முடியாது. அவர் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆசைப்படுவதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு நீங்கள் வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டாக்டராக வேணால் நான் சொல்லலை, கொஞ்சம் படித்த டாக்டராக இருங்க, போலி டாக்டராக இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். வேற எனக்கு ஒன்றும் அவர் அரசியலுக்கு வருவதில்லை, எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட ஆட்சேபனை எதுவுமே இல்லை, மாற்றுக்கருத்து இல்லை. அதற்கு உண்மையாக உங்களால் இருக்க முடியுமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு வாருங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன முடிவு எடுக்க போறாருன்றத. அனைத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு வந்து ரொம்ப நன்றி சார்.